நம்ம தான் அமேசான் பெருசு பெருசுங்கிறோம். அதுக்குள்ளே வேலை பார்க்கக்கூடிய எம்ப்ளாயிட்ட கேட்டால் தான் தெரியும், அந்த அமேசான் அப்படிங்கிற அந்த நிறுவனத்தை பற்றி காரி கழுவி ஊற்றிக்கிட்டு இருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க ஊழியர்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்னொரு புறம் உலக பணக்காரர்களில் ஒருத்தரான எலான் மஸ்க், அவர் பிரபலமான ஒரு தொலைக்காட்சியை விலைக்கு கேட்டிருக்கார், அதுவும் அமெரிக்காவில். அந்த தொலைக்காட்சி எவ்வளவு ரேட்டுக்கு தன்னை விற்க போகிறாங்க, அதை எலான் மஸ்க் வாங்கி ட்விட்டர் மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் செய்ய போகிறாரு, குறிப்பாக லே ஆஃப் செய்ய போகிறாரா அப்படிங்கிற கேள்விகள்லாம் இருக்குது. அதுக்கான பதிலையும் பார்க்கலாம். இன்னொரு புறம் இந்த டிரான்ஸ்ஜெண்டர் ரிலேட்டடான விஷயங்கள் அமெரிக்காவில் இப்போ பேசுபொருளாக மாறி இருக்கு. அது ஆர்மி வரைக்கும் எதிரொலிச்சிருக்கு. அந்த டீட்டெயில் என்னன்னு பார்க்கலாம். பங்களாதேஷ், இந்த நாடில் ஒரு பெரிய ப்ராட்டஸ்ட் ஒன்று மாணவர் அமைப்பு நடத்தியிருக்காங்க. அது அமெரிக்காவினுடைய தூண்டுதலின் பேரால் நடத்தப்பட்டதா அப்படிங்கிற கேள்விகள் இருக்குது. அந்த கேள்விகளுக்கான பதிலோட அதையும் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம் உறவுகளே. ஒட்டுமொத்த ஜியோ பாலிட்டிக்ஸும் உருவமாக